ப்ரெஸ் மீட் மாதிரி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு முன்னால் என்னோட பேசுகிற ப்ரொஃபஸர் சிஎம்கே ரெட்டி, ஒரு முனைவர் சிஎம்கே ரெட்டி, இவருக்கு தெரியாத மருத்துவர்களே இல்லை. அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிதா மகன் சொல்லலாம். சார் வந்து ஒரு 40-50 வருஷமாக 50 வருஷத்துக்கு மேலே இஸ் பீன் அ டீச்சர் அண்ட் அ ப்ரொஃபஸர், மல்டிபிள் அவார்ட்ஸ். இதை தவிர சோஷியலி சமூக வலைதளங்கள்லையும் சரி, சமூக வட்டங்களும் சரி, ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமாக அதை நடத்திட்டு வர்றாரு. எல்லா மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், லிம்ஃபாட்டிங்கிற ஒரு குரூப் வந்து 2-3 கோடி மக்கள். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சாரை கூப்பிட்டேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு ஸ்டார்ட். இது எல்லாமே என்னென்னா விக்ஷித் பரத், அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த பாரதம். 1947 2047 வரைக்கும் இந்த 100 வருடங்களில், ஒரு நூற்றாண்டில் நம்ம நாடு இவ்வளோ வளர்ந்துருச்சு உலகத்துக்கு காட்டுறதுக்கும் ஒரு 5 இயர் பிளான் நிறைய பேர் போடுவாங்க. அது மாதிரி ஒரு 100 இயர் பிளான் பண்ணுறது தான் விக்ஷித் பாரத். இதை பற்றி பேசுகிறதுக்கு நானும் ஒரு டெலிகேஷனில் நானும் இன்னும் 20 பேரும் போயிருந்தோம் ஸ்காட்லாண்டுக்கு, எடின்பரோக்கு. நான் அங்கே கொடுத்த ஸ்பீச் தான் இங்கே இருக்குது. அந்த சொற்பொழிவு அப்புறம் இந்த 10-12 நிமிஷம் நீங்கள் கேட்பீங்க. பட் அதுக்கு முன்னால் டாக்டர் சிஎம்கே ரெட்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். ஓவர் டு யூ சார். வணக்கம். ஊடக சோதர்களுக்கு எல்லாம் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஒரு 12 வருஷமா என்ன நம்ம நாட்டில் முன்னேற்றம் நடந்திருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்து எல்லா விவரமாக சொல்லணும்னா இந்த டைம் பத்தாது. ஆனால் முக்கியமாக நம்ம பிரதமர் புனிதமான நோக்கம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் நூற்றாண்டு 1947 22 இயர்ஸ் அதுக்கு உள்ள பிகம் டெவலப் கண்ட்ரி. இன்னும் கூட டெவலப் ஆகிட்டு எத்தனை வருஷமாக டெவலப் ஆகிட்டே போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? அந்த முடிவில் தான் அவர் யோசனை பண்ணுறாரு. ஆல்ரெடி ரீச் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு இந்த 12 இயர்ஸ்லன்னு எங்கே இருந்து நம்ம உலகம் மேலே வந்துட்டோம். ஆனால் நிறைய விஷயங்கள் முக்கியமாக ஹெல்த் வந்து முக்கியமான அம்சம். இது மக்களுக்கு ஹெல்த்னது முக்கியமான அம்சம். ஹெல்த்னால தான் மிடில் கிளாஸ் பீப்புள் பிகம் பூர் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை அவர் மனசில் வச்சு ஹெல்த், பேசிக் ஹெல்த் எப்படியோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நர்சஸ் ஷார்ட்டேஜ் அவர் பார்க்குறதுக்கு 157 நர்சிங் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். ஸோ தட் இந்த நம்ம மெடிக்கல் ஹெல்ப், டெக்னிக்கல் ஹை ஸ்கில் மெடிக்கல் ஹெல்ப் ரூரலுக்கு போகணும். டிஸ்ட்ரிக்ட் போனால் ஆட்டோமேட்டிக்காக ரூரல் மக்கள் தானே வருவாங்க. ரூரல் இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா, ரூரல் அர்பன் மால் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. பாப்புலேஷன் வந்து ரூரல்ல 70% ரூரல், 30% அர்பன். டாக்டர்ஸ் பார்த்தா ஜஸ்ட் ரிவர்ஸ். அர்பன்ல 70% இருக்காங்க, ரூரல்ல 30% இருக்காங்க. இது அவர் ஃபீல் பண்றாரு. எப்படியோ நம்ம ரூரல் பாப்புலேஷன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு ஆக்சசபிலிட்டி, அவர் என்ன திருப்பி சிட்டி சென்னைக்கு வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அவங்கவுங்க மாவட்டத்தில் அங்கே வைத்தியம் பண்ணுறது மாதிரி செய்யறதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி பிளான்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்வச் பாரத் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நியர்லி 15 crores டாய்லெட்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ தானே, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தானே. இதெல்லாம் வரும். நம்ம என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இதே அவர் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்கு. அவர் உமன் டெவலப் பண்ணிட்டாரு, ட்ரிபிள் தலாக்கு, அப்புறம் 30% ரிசர்வேஷன், நிறைய சொல்லலாம். அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு டைனாமிக் சர்ஜன் லைக் ப்ரொஃபஸர் JS ராஜ்குமார் அவர் செலக்ட் பண்ணி இந்த ஒரு அம்பாசிடர் ஃபார் திஸ் ப்ராபகண்டா அவர் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் தி மோஸ்ட் ஃபிட்டிங் பர்சன் டு ப்ராபகேட். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு கரெக்ட் பர்சன். ஸோ நான் நிறைய சொல்ல இல்லை. ஸ்போர்ட்ஸில் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சரி, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நேற்று இருக்கிற வந்து வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நேற்று வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம வார் பண்ண முடியாது. இன்னைக்கு வெப்பன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெப்பன்ஸ் வேண்டும். நம்மளுக்கு we must develop our own weapons. So
உலகத்தை பூரா காட்டுற நம்ம வெப்பன் மிலிட்டரி பவர் என்னது உலகம் பூரா ஆபரேஷன் காமிச்சார். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நல்ல கவனமா கேளுங்க. சீதா கண்ணீர் வச்சா ராமநாசுர வாஸ் கீல்டு. திரௌபதி கண்ணீர் வச்சா குருட்சேத்திரத்துமே நடந்திருக்கு. ஒரு சாதாரண மகிழா கண்ணீர் வச்சா ஆபரேஷன் சிந்து நடந்திருக்கு. அதான் விஷயம். இது that is Narendra Modi. He reacts so well for the problems of public. Now I request Dr. Dr. J.S. Rajkumar, illustrious son of illustrious father. J.R. Shankaran was a great physician in Madras Medical College. He is a teacher for teachers, and his son, Dr. Rajkumar, I want him to take over and talk about health issues. தேங்க்யூ சார். ஸோ ஸ்காட்லாண்டில் போய் நான் பார்லிமெண்ட் நாங்கள் விசிட் பண்ணோம் 21 பேர். அதுக்கப்புறம் எடின்பரோ சிட்டி கவுன்சில், அதாவது நம்மளுடைய சட்டசபை மாதிரி, அங்கே போய் கொடுத்த ஸ்பீச் தான் இப்போ போட போகிறோம். எனக்கு நீங்கள் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா அதிலே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் நான் சொல்லிடுறேன். அதில் எதுவும் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்பீச் இருக்கிற பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு பென்ட்ரைவ் மட்டும் கொடுத்துருவேன். உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள். How do you prefer? How do you want? நானே பேசுகிறேன், ரைட்? ஓகே. ஸோ சார் சொன்ன போல் நான் வந்து இன்னும் 20 பேர், நாங்கள் 21 பேர் இருந்தோம் எங்கள் கண்டிஞ்சென்ட்டில். விக்ஷித் பாரத்துடைய ஒரு கான்க்ளேவ் முதல் முறையாக ஸ்காட்லாண்டில் நடைபெற்றது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. முதல் முறையாக ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் படம் மாதிரின்னு சொல்லலாம், அந்த வேறு மாதிரி அது போயிடும். ஒரு படத்தில் ஒரு மருத்துவர் போல் சட்டை வேட்டி போட்டுட்டு முதல் முறையாக ஸ்காட்லாண்டுடைய பாராளுமன்றத்துக்கு போய் இதை பற்றி நான் பேசினேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது கூட அதான் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேள்வி போகிறேன். நாங்கள் வந்து 5000 வருட கால தமிழ் பாரம்பரியத்திலிருந்து நான் வரேன்னு சொல்லி தான் ஆரம்பித்து அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ், குறிப்பாக சென்னையோட பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். 2024 வந்து ஆப்பிரிக்காவில் எலிஃபென்ட்ஸ், பெரிய பெரிய யானைகளால் செத்தவங்களுடைய எண் பார்த்தீங்கன்னா 500 பேர். ஆனால் இதனோடு இருக்கிற கொசுவால் மலேரியாவால் இறந்த பேர் வந்து 500,000. 500,000 people died in 2023-2024 from malaria. ஸோ அதுக்கும் என்னோட பேச்சுக்கு என்ன சம்மந்தம்? பெரிய சம்மந்தம் இருக்குது. ஸ்காட்லாண்ட்லேருந்து பிறந்து வந்த சர் ரொனால்ட் ராஸ் என்பவர் இங்கே நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்க ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ், அவர் வந்து இங்கே தான் ஃபீமேல் அனாஃபிலிஸ், இந்த பெண் அனாஃபிலிஸ் கொசுவினால தான், அதுதான் அந்த மலேரியாவுடைய ஆலோசனை பண்ணி உள்ள இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு இந்தியாவிலே முதல் நோபல் பிரைஸ் மருத்துவத்துக்காக பெற்றவர். சென்னையில இருந்தா இந்தியாவோட முதல் நோபல் பிரைஸ் பிடிச்சு சார் ரொனால்ட் ராஸ். அங்கே நான் பேசுறதுலேருந்து 100 மைல் தள்ளி தான் அவருடைய ஆன்செஸ்டர் வீடு இருந்துச்சு. ஸோ ஸ்காட்லாண்ட் நமக்கு அவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா, நம்மளோட ஹெல்த் கேர் எப்படி இருந்துச்சு 80-100 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். கேட்ராக்டால லட்சக்கணக்கு இல்லைங்க, கோடிக்கணக்கான ஆளுங்க கண் பார்வை இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு NHS யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, வேல்ஸ் எல்லாம் சேர்த்து 400,000 அறுவை சிகிச்சைகள் செய்து கண் பார்வைக்கு கேட்ராக்டுக்கு பண்ணுறாங்க. ஒரு பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரி. அவங்களுக்கு மேலே சைனா வந்து 3 மில்லியன் 32 லட்சம் கண் பார்வைக்கு கேட்ராக்டு சைனாவில் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 35 லட்சம் 3.5 மில்லியன். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே 85 லட்சம் பேருக்கு இந்த பூ விழுதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, புடை விழுது, பூ விழுது, அதுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுறோம். அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப லென்ஸ் எல்லாம் அதிசயப்பட்டாங்க. நிறைய பேர் இங்கே நினச்சிருப்பாங்க இந்தியாவில், ஓ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, டாக்டர் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியோடைய ஆவரேஜ் சராசரி விலை வந்து 150 GB பவுண்ட்ஸ், இங்கிலீஷ் பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா, ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக்னா அதாவது 115,000 rupees. அங்கே வந்து 1500 2000 பவுண்ட் ஆகும். 10 மடங்குலேருந்து 15 மடங்கு ஆகும். இந்த புறைவிடுறது மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு பட்டியலாக காட்டியிருந்தேன்.
எல்லாமே இங்கே 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கும் நம்ம ஒரு சந்தேகத்தில் ஒரு கொரோனோஸ்கோபி பண்ணி பார்க்கணும்னா, எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும்னா இந்தியாவில் அடுத்த நாள் பண்ணுவாங்க. அதுக்கே நேற்று சொன்னாங்க இன்னைக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 6 வாரங்கள்லேருந்து 6 மாதம். கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு 6 மாதம் பலர் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே கேன்சர் அட்வான்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பெரிய பெரிய வித்தியாசங்கள் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குது. கடைசியாக அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் இந்தியா வந்து அவங்க ஹெல்த் கேர் வந்து, நான் ஹெல்த் கேர் தான் பேசினேன். என்னோட வந்தவங்க வந்து சந்தீப் மார்வான்னு மார்வா ஃபிலிம் ஸ்டூடியோன்னு இருக்குது. நம்ம ஜேஜே ஃபிலிம் சிட்டி அல்லது ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஃபிலிம் ஸ்டூடியோங்கிறது சந்தீப் மார்வா. ராஜ் கபூருடைய மருமகன் மாதிரி ஒரு நெவ்யூ அவர் வந்திருந்தார் என்னோட. அதே போல் டாக்டர் மணி சர்மான்னு மார்ச் 2025 வரைக்கும் ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிமாக இருந்தார், அவர் வந்திருந்தார். குல்தீப் ஷெகாவத்னு மா டெலிவிஷனு இங்கிலாந்துலேயே ரொம்ப பெரிய ஹிந்தி சேனல், அவருடைய கசன் பிரதர் தான் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். அவர் குல்தீப் சிங் ஷெகாவத்தும் அவர் வந்திருந்தார். பெல்ஜியமில் நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், ஃப்ரான்ஸில் நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒரு டாப் லேடி ரீனா சிங், இது போன்ற பலர் வந்தாங்க. என்னுடைய விஷயம் வந்து நான் பேசுனது வந்து மெயினாக ஹெல்த் கேர். அவங்களால நம்ப முடியல, அவ்வளோ பெரிய வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கணும். என்னுடைய டாக் கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் நான் சொல்லுவேன், பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ், அதாவது பொருளாதார வர்த்தக சமம்னு ஒன்று வரும். அதை நம்ம வந்து $500 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸ்காட்லாண்டுக்கு, இந்தியா டு ஸ்காட்லாண்டு. ஆனால் ஸ்காட்லாண்ட்லேருந்து அதே $534 மில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். நியர்லி த சேம். இது பேர் பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த 534ல் 300 மில்லியனும் 400 மில்லியன் டாலரும், அதாவது 3000-4000 கோடி வெறும் ஸ்காட்ச் விஸ்கி இம்போர்ட் பண்ணுறோம் அவங்ககிட்ட இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஐ ஹேவ் டு சே இட். அண்ட் ஸோ there's so much of economic balance. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 6 மாதம் அல்லது 12 மாதம் வெயிட் பண்ணி கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். அவ்வளோ கம்மியாக இருக்கும், உங்கள் இன்சூரன்ஸே கவர் பண்ணணும்னு சொன்னேன். இது போல் நம்மளோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொன்னோம். இன்னொரு விஷயம் அவங்க யாராலையும் நம்ப முடியாத விஷயம், ஆவணங்களோடு எடுத்து காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி நீங்கள் 50 கோடி பேருக்கு 500 மில்லியன் தான் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷனே 320 மில்லியன் தான். நம்ம வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் 500 மில்லியன் பேர் 50 கோடி பீப்புள் ஆர் கவர்ட் பை ஆயுஷ்மான் பாரத். தமிழ்நாடுல போதிய அளவுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அந்த ஸ்காட்லாண்டில் நான் சொல்லலை. ஆனால் எப்படி இது மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத். அவங்க கேட்டாங்க, ப்ரைவேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? நான் சொன்னேன், ஆமாம், நானும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான். நாங்கள் ப்ரைவேட் பீப்புள் கூட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத்தில் வர்றவங்க எல்லாருக்கும் நாங்கள் இங்கே வந்து அது கவர்மெண்ட் மூலமாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறோம். அது எங்களுடைய ஒரு அன்பளிப்பு மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், மக்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த எழுதுகிற 5 ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்ரி 5 ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதுல 4 ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ட்ரக்கு செய்கிறதெல்லாம் இந்தியாவில் தான். இந்தியா இஸ் த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்துலும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ ஒரு லோவான ரேட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா கம்பீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்தியா தான் நம்பர் 1. 300 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ட்ரக்ஸ். மேக்ஸிமம் இஸ் இந்தியா தான் ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ நம்ம ஆட்களுக்கு நம்ம மாத்திரை மருந்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உலகத்தில் 300 நாடுகளில் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கிற ஜெனரிக் ட்ரக்ஸ் அங்கே போகுது. ஸோ ஒரு வகையில் இந்த ஆவணங்கள்லாம் அவங்ககிட்ட காட்டி இப்படி நம்ம இருக்கே, நாங்கள் அதிதி தேவோ பவா, இங்கே வர்ற ஒவ்வொரு விருந்தாளியும் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு சொல்லுவார் வள்ளுவரும். யார் வந்தாலும் அவங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதிதி தேவோ பவா, நீங்கள் வாங்க, நாங்கள் எங்கள் பாரம்பரியமே போனவர்களை கூப்பிட்டு நாங்கள் மோர் கொடுப்போம்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி, உங்களுடைய மாத்திரையோ மருந்தோ இங்கே மாதிரி வேறு எந்த இடத்தையும் கம்மியான விலை கிடைக்காது. இந்த மாதிரி இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்தையும் அவ்வளோ கம்மியான டைம் கேப்பில் பண்ணவும் மாட்டாங்க. கடைசியாக அவங்க கேட்டாங்க, எப்படி உங்களுடைய டாக்டர்ஸ் எங்கள் டாக்டர்ஸோட பெட்டர் ஆகுறாங்க. இது வந்து நம்ம ஊடகங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம்.
மால்கம் கிளாட்வெல்னு பெரிய ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து அவுட்லயர்ஸ் கான்செப்ட்னார். அவுட்லயர்னா நம்ம ஒரு பிளட்டையோ பெயிண்ட்டோ சோறு மேலே அடிக்கிறோம், அதை தாண்டி ஒரு 2 ட்ராப் போகும், அந்த ட்ராப் பேர் தான் அவுட்லயர். அதாவது எல்லோருமே ஒரு மாதிரி இயங்கும் போது ஒரு சிலர் வந்து ஒரு விராட் கோலி மாதிரியா, அல்லது ஒரு வைஷ்ணவ் மாதிரியோ, அல்லது எல்லா டீ கடைக்காரங்களும் மோடி ஆக முடியுமா, அது மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க இல்லையா அவுட்லயர்ஸ். ஒருத்தர் அவுட்லயர் ஆகிறதுக்கு ஒரு ஜூனியர் டாக்டர் 10,000 மணி நேரம் ஒரு வேலையை பண்ணால் அவங்க அவுட்லயர் ஆகிடலாம். நம்ம வயலின் எடுத்து 10,000 மணி நேரம் வாசிச்சோம்னா அதில் வந்து ஒரு அவுட்லயர் ஆகிடலாம். கடைசி பகுதி லக்கு, பட் அவ்வளோ நல்லா ஆகலாம். இந்தியன் டாக்டர்ஸ் ஒவ்வொரு வாரமும் உடம்பு எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு வாரமும் இந்தியன் டாக்டர்ஸ், இங்கிலாண்டில் இருக்கிற டாக்டர்ஸ், ஸ்காட்லாண்டில் இருக்கிற டாக்டர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸோட நாங்கள் வந்து 20 மணி நேரம் ஜாஸ்தியாக வேலை செய்யணும். இதெல்லாம் வந்து பதிவான உண்மைகள். ஸோ ஒரு ஃப்ரெஷ் டாக்டர் வெளியில் வரும்போது பர் டே பர் வீக் 20 hours போனால் பர் இயர் 1,000 hours. 5-10 வருடங்களில் அந்த 10,000 மணி நேரம் வேலை செய்கிறதுனால இந்தியன் டாக்டர்ஸோடைய பேசிக்கலி சிம்பிளாக சொன்னால் அனுபவம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலும், வேலை அவ்வளோ பண்ணால் தான் ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிறதுனாலும் திறமை அவ்வளோ வந்துடுது. இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அமெரிக்கன் டாக்டர்ஸோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா வி ஆர் அவுட்லயர்ஸ் ஏர்லியர். அங்கே கூட 15-20 years அவங்க ரீச் பண்ணுவாங்க. நம்ம 5 அல்லது 7 வருஷத்தில் ரீச் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறோங்கிறத அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். ஸோ முடிக்கும் போது நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கள் இது மாதிரி அவுட்லயர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அனுபவம் உள்ள டாக்டர்ஸ், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி வேளாண்மை செய்து உங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிற ஒரு ஊர், கம்மியான விலைக்கு உங்களுக்கு மாத்திரை மருந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு ஊர், உங்களோட ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி அங்கே லிவர் கெட்டு போகிற ஒரு ஊர், நீங்கள் வாங்க, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடித்தேன்.